இந்தியா முகலாயர்களின் ஆட்சியின் கீழ் கிட்டத்தட்ட 300 வருடமும் அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் 200 வருடமும் இருந்து வந்தது. இந்த இரண்டு பேரரசுகளும் இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்திருந்தாலும் அவர்களால் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் கைப்பற்றவே முடியவில்லை. அதன் தனித்துவமான வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். இந்தியா கடந்த காலங்களில் உலகின் மிகவும் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்தது. அதன் செழிப்பு மற்றும் அதன் வளங்களும் அந்நிய நாடுகளை இந்தியாவிற்குள் நுழைய வழிவகுத்தது. டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என பல்வேறு வெளிநாட்டினர் இந்தியாவிற்குள் வியாபாரம் என்ற போர்வையில் நுழைந்தனர். பின்னர் மற்ற நாட்டினர்களை பின்னுக்கு தள்ளி ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆட்சியையும் கைப்பற்றினர். இதுதான் இந்தியாவின் வரலாற்றையே மாற்றியது. பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய மக்களை அவர்களின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு கீழ் கொண்டு வந்தனர் மற்றும் அதன் வளங்களை சுரண்டினர். இந்தியாவின் பெரும்பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தாலும் ஒரு மாநிலம் மட்டும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் வராமல் இருந்தது. இது அந்த மாநிலத்தின் வரலாற்றை மிகவும் சுவாரஸ்யமானதாக மாற்றியது. வெல்கம் டு வம்சிகா சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த தனித்துவமான வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களை கொண்ட இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் நிலப்பரப்பை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆங்கிலேயர்கள் ஆகஸ்ட் 24, 1608ஆம் ஆண்டு முதலில் சூரத்துக்கு வந்தனர். ஆரம்பத்தில் அவர்கள் இந்தியாவின் மசாலா பொருட்களை வர்த்தகம் செய்வதாக வந்தனர். பின்னர் அவர்களின் பேராசை அதிகரித்து அவர்களின் செல்வாக்கை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த தொடங்கினர். செப்டம்பர் 18, 1615ஆம் ஆண்டு அன்று முகலாய பேரரசர் ஜஹாங்கரின் அவையில் பிரிட்டிஷ் தூதராக தாமஸ் ரோ நியமிக்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் முக்கிய தருணமாக மாறியது. இந்த நியமனம் அவர்களின் வர்த்தக செயல்பாடுகளை வலுப்படுத்தியது மற்றும் இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகை செய்தது. காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் தந்திரமான கூட்டணிகள், இராணுவ வெற்றிகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் மூலம் தங்கள் ஆட்சியை நிறுவினர். படிப்படியாக நாட்டின் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். ஆங்கிலேயர்களால் கைப்பற்ற முடியாத ஒரே இந்திய மாநிலமாக கோவா திகழ்ந்தது. கோவா ஆரம்பகால காலம் முதலே பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது. காரணம், ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் பதிப்பதற்கு முன்பே போர்த்துகீசியர்கள் அங்கு தங்கள் இருப்பை வலிமையாக நிலைநிறுத்திக் கொண்டனர். 1498ஆம் ஆண்டு வாஸ்கோ ட காமா கேரளாவின் கோழிக்கோடு கடற்கரையில் தரையிறங்கியதன் மூலம் போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய சக்தியாக இருந்தனர். பின்னர் 1510இல் அவர்கள் கோவாவை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்தனர். இது வர்த்தகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக மாறியது. இரண்டு காலனித்துவ சக்திகளுக்கும் இடையே ஏராளமான மோதல்கள் இருந்த போதிலும் இந்த ஆரம்பகால ஸ்தாபனம்தான் ஆங்கிலேயர்கள் கோவாவை கைப்பற்றுவதை தடுத்தது. பிரிட்டிஷ் ஆதிக்க காலம் முழுவதும் கோவா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து போர்த்துகீசிய நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. 1947இல் இந்தியாவின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை ஆங்கிலேயர்கள் கைவிட்ட போதிலும் போர்த்துகீசியர்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் கோவாவை தங்கள் வசம் தக்க வைத்துக் கொண்டனர். இதனால் போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு முதலில் வந்தவர்களாகவும் இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியேறியவர்களாகவும் மாறினார்கள். ஆபரேஷன் விஜயின் கீழ் இந்தியாவின் இராணுவ தாக்குதலுக்கு பிறகு 1961இல் தான் கோவா அதிகாரப்பூர்வமாக போர்த்துகீசிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. கோவாவின் தனித்துவமான காலனித்துவ மரபு இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து அதை தனித்துவமாக வேறுபடுத்துகிறது. அதன் தனித்துவமான வரலாறு இந்தியாவின் கடைசி ஐரோப்பிய மாநிலமாக இருப்பது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வராத ஒரே மாநிலமாகவும் கோவா இருந்துள்ளது. இந்த மரபு அதன் கட்டிடக்கலை, கலாச்சாரம் மற்றும் மரபுகளில் தெளிவாக தெரிகிறது. கோவா இன்று வரை கடுமையான போர்த்துகீசிய தாக்கங்களை கொண்டுள்ளது. இந்தியாவின் பெரும்பகுதியை ஆங்கிலேயர்கள் ஆண்டபோதும் கோவா போர்த்துகீசியர்களின் பிரதேசமாகவே இருந்தது. இந்த தனித்துவமான வரலாற்று உண்மை கோவாவை மற்ற இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. இன்று கோவா ஒரு சுற்றுலா சொர்க்கம் மட்டுமல்ல, இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட கடந்த கால வரலாற்றின் சான்றாகவும் உள்ளது.